அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 27/8/2025 இன்றைய தினத்தை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது. இனி அப்படி மேசராசனையர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி மேசராசனையர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய தினம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசராசனையர்களுக்கு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதுண்டு. அதுபோல் பல இடங்கள்ல பந்தல்கள் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகள் நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமான சாதாரண மக்களுக்கும் தங்களின் வீடுகளை பல விதங்கள்ல அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. அதுபோல் வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இது 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதாக விநாயகரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகள் வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி விநாயகர் சதுர்த்தி ஆன இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வைத்த சிலைகளை வைத்து, இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகம், அவரது மிக விருப்பமான மோதகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகள் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதே போல விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1
1 1/2, 5, 3, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலப்புறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகளும் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிட கூடாது. தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த நாள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையை தனியாக வைக்க கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மேசராசனையர்களுக்கு உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாள கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் சுக்கிரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் ராசிநாதன் பலமாக இருப்பதால் உங்களுடைய திறமைகளின் நம்பிக்கை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய கதவை தட்டி தூக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நீங்கள் என்ன வேலை செய்ய நினைத்தால் அவற்றை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது சிறிய முயற்சியாக இருந்தாலும் சரி, பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய இருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் பணி சுமை சற்று அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. கோல்சார ரீதியில் சூரியன் ராசியில் இருக்கும்போது சில தொல்லைகளை தரவே செய்வாரு. இருந்தாலும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால இப்போது புதிய முதலீடுகளை போட வேண்டாங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசனியர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக குறிப்பிடப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலய வழிபாடு, பைரவர் வழிபாடு சிறப்பை தருங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.